வணக்கம். நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் கருப்பம்புலம் அப்படிங்கிற கிராமத்தில் வசிக்கிற ஒரு இயற்கை வழி வேளாண்மை செஞ்சிகிட்டு இருக்கிற கருப்பம்புலம் சிவாஜி. இயற்கை வழி வேளாண்மைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் விவரம் சொல்லணும். 88 வாக்கில் என்கிட்ட கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மீனவர்கள் சாப்பாட்டுக்கு நெல் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. என்ன நெல் வேணும்னு கேட்டேன். எனக்கு கருப்பு நெல் வேணும்னாங்க. கருப்பு நெல்லுன்னு சொன்னாக்க இங்கே வேதாரண்யம் பகுதியில் விளையிற சிகப்பு அரிசி உள்ள பெரிய நெல் எல்லாமே நிறைய சொனை இருக்கும். அதே மாதிரிக்கே அதனுடைய விளைச்சல் சாதாரணமாக இருந்தாலும் கூட அந்த விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகவும் எல்லா பலகாரங்கள் உட்பட சாப்பிட்றதாகவும் இருக்கும். ஏன் அதை கேட்குறீங்கன்னு அவங்கள கேட்டேன். அந்த நெல் தான் எங்களுக்கு படகுல போய் மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்கு 2-3 நாள் ஆனாலும் பழையதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்ற மாதிரிக்கே தாக்கு பிடிக்கும். அதனால் எங்களுக்கு அந்த நெல் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம அந்த நெல்லை தான் சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு சவசம் அது மாதிரிக்கு வாங்கி தான் கொடுத்தேன். ஏன்னா கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலம் இருக்காது. அவங்க கடலில் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கவங்க, குழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால் அப்படி இருக்கும்போது வேதாரண்யம் பகுதியில் கிட்டத்தட்ட 20க்கு மேலே இந்த மாதிரியான நெல் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னாக்கா சூரக்குருவை, குழிவடிச்சான், பூங்காறு, கல்லுருண்டை, காட்டுப்புண்ணி, குடவாழையில் வெள்ளை குடவாழை, பால் குடவாழை, சிவப்பு குடவாழை, பெருங்குடவாழை, இதே மாதிரிக்கெல்லாம் நிறையா நெல், பனங்காட்டு குடவாழைலாம் உண்டு. அந்த மாதிரியான நிறையா ரகங்கள் இந்த மாதிரிக்கு இது வேதாரண்யம் பகுதியில் தொடர்ந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மக்கள் உழைப்புக்கு, உணவுக்கு இது ரொம்ப சிறப்பாக பொருந்தி போச்சுது. அதனால் இதை விடாமல் அவங்கவுங்களும் தனிப்பட்ட முறையில் வச்சுருந்தாங்க. அதையே ஒவ்வொருத்தண்டையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதையே நான் சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுத்ததுனால அதை கொஞ்சம் கொஞ்சம் நாமும் சாவடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சு இப்படியே தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சுனாமி வந்தது. அந்த நேரத்தில் இதை மிகுதியாக சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊர் இதுனாக்கா அந்த கடற்கரை பகுதியில் பெரிய குத்தகை, புஷ்பவனம், 4 வதுப்பதி இந்த மாதிரி கிராமங்கள் இந்த மாதிரி நெல்லை தான் சாகுபடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு அங்கே சுனாமியிலேருந்து உப்பு தண்ணி சேர்றதுனால அந்த நெல் அழிஞ்சு போச்சுது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெளிக்கிறதுக்கு நம்மாழ்வாருடைய தொண்டர்கள்லாம் வந்தாங்க. நம்மாழ்வார் வந்தாங்க. அவங்களுக்கு விதை நெல் தேவைப்படும்போது என்னென்ன வாய்ப்பாக என்னென்ன சூரக்குருவை இருந்துச்சுது. அப்போ அது கிலோ 6 ரூபா அப்படிங்கிற மாதிரிக்கே நான் சும்மா கொடுக்க முடியலை, நான் வாங்கி வச்சுருந்தது தான். அதை கொடுத்தேன். அவங்க கொண்டு போய் அந்த கிராமங்களில் கொடுத்தாங்க. அதை இல்லாமல் CIKங்கிற நிறுவனம் கொடுத்து நிறையா மீட்டெடுத்து அதனுடைய நெல்லை மட்டும் இல்லை, அந்த மண்ணையை மறுபடியும் நெல் விளையக்கூடிய பாரம்பரிய நெல் விளையக்கூடிய மண்ணை மீட்டெடுத்து சிறப்பாக செயல்பட்டாங்க. அதனால் அந்த துறையிலேயே நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்வாய்ப்பாக பிறகு என்னுடைய பொண்ணை நான் ஒரு சித்த மருத்துவருக்கு கட்டி கொடுத்தேன். அவரும் ஆர்வமாக இந்த விதை சம்மந்தப்பட்டதில் செயல்படுறதுக்கு தயாராக இருந்தார். சரிட்டு அப்புறம் மரபு விதை காப்பாளராக நாங்கள் மாறினோம். அதுக்காக நிறைய தேடுதல், அனுபவங்கள், வானக தொடர்பு, CIKS தொடர்பு இது மாதிரி நிறுவனங்களில் எங்கெங்கேயும் தேடி அலைஞ்சி அதை இல்லாமல் மிகச்சிறப்பாக ஆரோவில் மூலமாக தொடங்கி அப்படியே ஒரிசாவில் உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானியாக இருக்கிற தேபால் தேவ் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு 7 முறை சென்று பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. நான் போனேன், மருமகன் வந்தார், அப்புறம் நண்பர்கள்லாம் அழைச்சிட்டு போனிச்சுது. சுமார் 1500 ரகம், இப்போ 1400 வச்சு அப்போ போட்டிருந்தார். நான் 3 வருஷம் தான் போயிட்டு வந்தேன். எனக்கு ஒரு 100 ரகம் கொடுத்தார். அப்படி அதை அவர் பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, இன்னமும் அதை ஆராய்ச்சியும் பண்ணுறாரு. அதிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய தகவல்களை, அதனுடைய மரபு பண்புகளை எல்லாம் அவர் தொகுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. நெல்லினுடைய தாயகமாக நமக்கு இருக்கிறது ஒரிசா தான். இப்போ அங்கே இன்னும் நிறைய பேர் நிறையா அந்த ஆதிவாசி பெண்கள் இது மாதிரி உள்ளவங்களாம் நிறைய தானியங்கள் வச்சுருக்காங்க. அதாவது விதைகள் நிறையா வச்சுருக்காங்க. நெல் மட்டும் இல்லை, எல்லா தானியங்களையுமே வச்சுருக்காங்க. அது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அவங்க அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை இல்லாமல் பண்ணினது எப்படின்னு சொன்னாக்கா இதனுடைய அருகி போச்சு. எப்படின்னு இதை அரசாங்கம் திட்டமிட்டு MS சாமிநாதங்கிற விஞ்ஞானியை வச்சு ராக்ஃபெல்லரும் போர்ட் ஃபவுண்டேஷனும் பிலிப்பைன்ஸில் இருக்கிற IRRIயிலேருந்து இங்கே இருந்த 6000 ரகங்களை இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக மத்திய அரசாங்கம் வச்சுருந்த CRRI அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் 6000 ரகங்கள் வச்சுருந்தார். ரிச்சாரியாவை
வேலையை விட்டு நீக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து எம்எஸ் சாமிநாதனை வந்து பதவி அமர்த்தினாங்க. அந்த ரிச்சாரியாங்கிற விஞ்ஞானி வந்து ஒரு 22,000 ரகங்களை அந்த ஒரிசாவினுடைய விவசாயிகள்கிட்ட வச்சுருந்தார். அதுதான் மிகச்சிறப்பானது. இந்த ரகங்கள் எல்லாம் பிறகு வந்து எம்எஸ் சாமிநாதன் வெளிநாடுகளுக்கு கைமாற்றிட்டு இந்தியாவில் இந்த பகுதியிலெல்லாம் நம்ம பகுதியில் விளைவிக்கிறதுக்கான தானியங்கள் எல்லாமே ஹைப்ரிட்டு, பேசிலஸ் துருஞ்சானிஸ், அதே மாதிரிக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங், இப்போல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜெனட்டிக்கலி எடிட்டிங் வரைக்கும் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிக்கெல்லாம் கொண்டு வந்து விதை வராத உணவு தானிய பயிர்களை பயிரிடுறதுக்கு அவர் நிறைய பழக்கிட்டார். இதை வந்து நம்ம எதிர்க்க முடியலை. அரசாங்கங்கள் அவங்களுக்கு ஆதரவாக போகுது. விவசாயம் அப்படிங்கிறது நமக்கு மட்டுமே செஞ்சுக்கிறது கிடையாது. நாம் உற்பத்தி பண்ணி அடுத்தவங்களும் கொடுக்கணும். ஏன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விவசாயம் வந்து நெல்லை தெளித்தோம், அறுத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. அது ஒரு 4 மாதம் 5 மாதம் வயலில் வேலை இருந்தாங்க. உற்பத்தி பண்ணி மிகுதியாக நம்ம வந்து விலைக்கு விற்று நம்ம வீட்டு ஜனத்துக்கு நிறையா நகை வாங்கி போடணும், நம்ம ஊரில் இல்லாத ஒரு பெரிய மாடியை கட்டணும், அதில் ஒரு கார் வாங்கி கொண்டாந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு பேராசையெல்லாம் வந்துச்சுன்னா இந்த நிலத்தை நீங்கள் வீணடிச்சிருவீங்க. ஏன்னா மிகை உற்பத்தி அப்படிங்கிறது என்ன ஆகுன்னு சொன்னால் மண்ணில் இருக்கிற வளங்களை சீக்கிரமாக சுரண்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மண்ணில் இருக்கிற சத்தை வந்து பைய எடுத்துக்கிட்டு இருக்கணும். அந்த மண்ணில் இருக்கிற புழு பூச்சி ஒன்றுக்காரனுக்கு உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே சூரியன்லேருந்து தான் வருது. அதையெல்லாம் நினச்சி அதை நம்ம பாதுகாக்கணும். அப்படிங்கிறது இல்லாமல் அதில் இருக்கிற வளங்களை சுரண்டி ஒரே நேரத்தில் எடுத்துடுறேன்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் நிலம் மலடாக போயிட்டுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் அதில் உற்பத்தி பண்ண முடியாது. நீங்கள் போடுற உப்புகள்னாலேயும் அடிக்கிற நஞ்சுகள்னாலேயும் அந்த தண்ணி நஞ்சாக போயிட்டுன்னு சொன்னால் அடுத்ததெல்லாம் அவருக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் விவசாயம் செய்கிறவங்க தன்னுடைய விளை நிலத்தில் பாதுகாப்பாக வச்சுருந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஆடு மாடு கோழியோட நல்ல தண்ணியும் நல்ல மண்ணையும் கொடுத்துட்டு போகணும். அது முக்கியமானது. மண்ணை கெடுத்துட்டாங்க. மீண்டும் இந்த மண்ணை நல்ல மண்ணாகவும் அந்த மண்ணில் நல்ல தண்ணியாகவும் வச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரியே சாகுபடி முறைகளையும் மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி சாகுபடி பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுதுனாக்கா ஆடு மாடு கோழி. ஆடு மாடு கோழி இருந்தால் தான் இயற்கை வழியாக வேளாண்மை செய்ய முடியும். வெறும் மண்ணில் செய்ய முடியாது. அதை வளர்த்து அதில் உள்ள கழிவுகளை எடுத்து போட்டு நீங்கள் விவசாயத்தை பொருட்களை உற்பத்தி பண்ணோம். இது எப்படின்னா நம்ம வயலில் கொண்டு போய் நம்ம அந்த கழிவுகளை போடும் பொழுது அதில் வந்து நிறைய புழு பூச்சி கரையா வண்டு எறும்பு அதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தின்னு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அது பூமிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். நம்ம விதை தெளிக்கும் பொழுது அதுக்கு ஈரமும் காற்றும் கிடைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க அந்த சத்தை தான் அது வந்து வேறு எடுத்து செடிக்கு கொடுக்குது. அதுக்கு பிறகு அந்த செடி வந்து என்ன பண்ணுதுன்னா வளர்ந்ததுக்கு பிறகு தன்னுடைய இனத்தை நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்கறதுக்காக முதல்ல தேனை உறிஞ்சுது. பூமியிலேருந்து தேனை உறிஞ்சி அதுக்கு மேலே அது வந்து சூலகத்தில் வச்சுட்டு திருப்பி மகரந்தத்துக்கு முன்னாடி இதழ்களை சேர்க்குது, மகரந்தம் வைக்குது. இந்த தேனை அந்த இதழ்களில் வந்து வண்ணங்களை சேர்க்குது, ஒளி இப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து வண்டுகள்லாம் அதில் போயிருந்து அயல் மகரந்த சேர்க்கையை உருவாக்கி நமக்கு தேவையான பொருட்கள் கொடுக்குது. இதே மாதிரிக்க நம்ம உணவு நம்ம எடுத்துக்கிட்டது போக மிச்சத்தை அதே மறுபடியும் திருப்பி என்ன பண்ணுறோம் அந்த கால்நடைகளுக்கு ஆடுகளுக்கு கோழிகளுக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து உணவு உற்பத்திக்கான பெரிய சாதனமாக பயன்படுது. இயற்கை வழி வேளாண்மையில் ஆடு மாடு கோழி முக்கியமானது. ஒரு காட்டை அழிச்சிட்டு இப்போ மலேசியாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தோட்டம் போடுறாங்க. அந்த தோட்டத்துலேருந்து இது விதை இல்லாத பழங்களை உருவாக்குறாங்க. அந்த பழங்களை வந்து ஒவ்வாறு சாப்பிடுது. அது கீழே விழுந்ததுன்னா அது ஒரு பன்னி சாப்பிடுது. இந்த பன்னியை மனிதன் சாப்பிட்றான். நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நமக்கு வந்து வியாதிகள் வர்றதுக்கான காரணமே இந்த மாதிரி உற்பத்தி பண்ணுற பொருட்களால் தான் வருது. விதை இல்லாமலும் மறு உற்பத்தி இல்லாத பொருட்களால் தான் நமக்கு நிறையா வியாதியெல்லாம் வருது. அதுக்கு சோனோட்டிக் டிசீசஸ்ன்னு பேர். அது டைரெக்டாகவும் வரும், இன்டைரக்டாக வரும். அந்த மாதிரி உணவுகளெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது. நம்ம மண்ணில் விளையிற உணவுகளை தான் நீங்கள் சாப்பிடணும். அது மிக அவசியம். ஊரில் நிறையா நெல் விளையுது. இதை ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காக அவங்க வந்து பராமரிக்கிறது கிடையாது. அப்படியே சாப்பிட்டு பண்ணாலும் அதை அப்படியே விற்றுட்டு வேறு ஏதாவது உணவுப் பொருளை கடையில் வாங்கிட்டீங்க ஒழிஞ்சு தன்னுடைய உடம்புக்கு நல்லது எதுன்னு தெரியாமல் மக்கள் போயிட்டுருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக எங்களால் முடிஞ்ச அளவு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நண்பரோடு சேர்ந்து 20 பேர் வந்து கலப்பை அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம். நஞ்சில்லா உணவு அப்படிங்கிற மாதிரிக்கு இன்னொரு இதையும் சேர்த்து அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பகுதியில் உள்ள உணவை வச்சு நம்ம வாழ முடியும், நிறையா நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இந்த மண்ணில் தண்ணியை சேமித்து வச்சுக்கணும், உடல் உழைப்பை கடுமையாக கொடுக்கணும். உணவு உற்பத்திக்கு இளைஞர்களுக்கு பாடப்புத்தகத்தில் கல்வியில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த தண்ணியை பற்றியும் மண்ணை பற்றியும் உணவை பற்றியும் அது எப்படியெல்லாம் சாப்பிடணுங்கிறத பற்றியும் நம்ம உடம்பை பற்றியும் நம்ம உடம்பு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பற்றியும்
சொல்லிக் கொடுத்தா போதும். நமக்கு இப்போ செவ்வாய் மண்டலத்தை பற்றியோ ஏஐயை பற்றியோ எல்லாம் பாடம் நடத்தணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து தொடர்ந்து வாழணும்னா எல்லா உயிர்களோடு சேர்ந்து தான் வாழ முடியும், மனுஷன் மட்டும் வாழ முடியாது. அப்படி நினச்சிக்கிட்டு தான் எல்லா உயிர்களையும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தவறானது. காடுகள் இருக்கணும். அதே மாதிரிக்கே வீட்டில் நாமளும் வந்து நிறையா உயிர்களை பாதுகாக்கணும். மக்கள் தொடர்ந்து நீண்ட காலம் மருத்துவமனைகள்லாம் போகாமல் வாழணுங்கிறதுக்காக புத்திமதியையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா விஷயங்களையும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்.